மீன ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த வக்ர கிரகங்கள் அளவுக்கு அதிகப்படியான ஒரு நன்மைகளை செய்யுமா? ஏன்னா ஜென்ம சனி ஒரு பக்கம் இவங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. சனி பகவான் வக்ரத்தன்மையோட தான் இருக்கிறார். அதனால பெரிய அளவுக்கு பாதிப்புகள் அப்படின்றது இல்லை கடந்த 5 மாதத்துல. பட் பாதிப்புகள் அப்படின்றது உங்களுடைய தசாபுத்தியின்படி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்படியே பாதிப்புகள் இருந்தாலும் இந்த ஒரு மாதத்துல இந்த மீனராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே 5ஆம் இடத்துல வக்ரத்தோட இருக்கிறார், உச்சமாக இருக்கிறார். அதே சமயத்துல உங்களுடைய 9ஆம் இடத்துலையும் புதன் வக்ரத்தன்மையோட இருக்கிறதுனால களத்ராதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதனாகப்பட்டவர் வக்ரத்தன்மையோட இருக்கிறதுனால சில மாற்றங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கும். உங்களுடைய 12ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல கேது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு துணிச்சலான முடிவுகளை இந்த காலகட்டம் இந்த வக்ர கிரகங்கள் உங்களை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு ஒத்துழைப்பை கொடுக்க போகுது. இது வரைக்கும் பயந்து செயல்பட்ட இந்த மீன ராசி அன்பர்கள் இனிமேல் எந்த விதமான ஒரு அச்சமும் இன்றி ஒரு துணிச்சலாக ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரொம்பவும் நெருக்கடியாக இருந்த இந்த மீன ராசி அன்பர்கள் நிறைய பேருடைய மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா வேலையை விடணும் அப்படின்றது மாதிரியாக இருக்கும். நிறைய பேருடைய மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா இங்கேயே நமக்கு 1 மாசம் கழிச்சு சரியாயிடாதா அப்படின்ற ஒரு ஏக்கங்களும் இருக்கும். இதுல எது அதிகமாக நடக்கும், பர்சன்டேஜ் ஆஃப் அமைப்புகள் எது அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலையை விடக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதிகமாக இருக்கும். அந்த 20% 80% ஆஃப் மீனராசி என்பர்களுக்கு வேலையை விடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் 20% ஆஃப் மீனராசி என்பர்கள் இந்த இடத்துலயே இருந்து நம்ம கண்டினியூ பண்ணா 1 மாசம் கழிச்சு மாறாதா அப்படின்ற ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தும். இதனால இந்த வேலையை விடக்கூடியவர்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வராது. அதனால உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றங்கள் தான் இருக்கும், நல்ல ஒரு மாற்றங்களும் கண்டிப்பா கிடைக்கும். எங்க வேலை கிடைக்கும் அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 1 hour 2 hours டிஸ்டன்ஸ்ல தான் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடு கிடைக்கிறதுக்கெல்லாம் அமைப்புகள் அதிகமாக இருக்கு. அப்போ எனக்கு அலைச்சல் ஜாஸ்தியா இருக்குமே மேடம், நான் என்ன பண்றதுன்னு அலைஞ்சுதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா 28ஆம் தேதி நவம்பருக்கு மேல அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால இந்த மாதிரியான அலைச்சலான ஒரு உத்தியோகம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. குழந்தை சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகள் நிறைய இருக்கும். உங்களுடைய குழந்தைகள் ஏதாவது ஒரு தேவையில்லாத தவறு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கூட அவங்களை நீங்க ஒரு பாதுகாத்து செல்லக்கூடிய ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அதே மாதிரி புத்திர பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு அது சாதகமான ஒரு அமைப்பை மருத்துவ ரீதியாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. அதே சமயத்துல இந்த காலகட்டம் இந்த மீன ராசி என்பர்கள் புதிதாக தொழில் தொடங்கலாமா அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக புதிதாக தொழில் தொடங்க ஒரு அமைப்புகளும் இருக்கு. ஏன்னா அந்த 10ஆம் வீட்டு கர்மஸ்தானாதிபதியே 5ஆம் இடத்துல வக்ரத்தன்மையோட இருக்கிறதுனால உங்களை தேடி சில இன்வெஸ்டர்ஸ்லாம் வர்றதுக்கு அமைப்புகள் இருக்கு. அதனால நிறைய ஒரு மாற்றங்களும் புதிய தொழில்களும் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அப்ப எப்பேற்பட்ட தொழிலை எடுத்தா நான் நல்லா இருக்கும் மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்சல்டன்சி சர்வீசஸ் எடுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வைசரா, பினான்சியல் அட்வைசரா இருக்கலாம் இந்த மீனராசி என்பர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு HR டிபார்ட்மெண்ட்ல ஒரு பெரிய அளவுக்கு மேனேஜிங் போஸ்ட்ல இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு தொழிலை எடுத்து நடத்தும் போது மிக பெரிய அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்புகள் அப்படின்றது இந்த மீனராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. அடுத்து இந்த மீனராசி என்பர்கள் இந்த காலகட்டம் வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அவர்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்பத்தினால கடன் வாங்கினவங்களுக்கு கடன் தீரக்கூடிய ஒரு நேரமும், உறவுகள் பிரிவு இருக்கு அப்படின்றவங்களுக்கு பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு தருணமும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து கணவன் மனைவி களத்திரஸ்தானாதிபதி அங்க 9ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கு இடையே இருந்த குழப்பங்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம். ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல மாட்டிக்கிட்டு யாராவது ஒருத்தர் திண்டாடக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இருந்திருக்கு இந்த மீனராசி என்பர்களுக்கு. அதிலிருந்தெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு
நேரம். நம்ம என்ன தப்பு செஞ்சிருக்கிறோம், நம்ம எதுல இருந்து எப்படி வரணும் அப்படின்றத ஒரு உணர்ந்து செயல்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். சில பேருக்கு ஏதாவது ஒரு பிளாக் மேஜிக் அந்த மாதிரியான ஒரு இடத்துல மாட்டியிருந்தா கூட அதுல இருந்தெல்லாம் இந்த வக்ர கிரகங்கள் இந்த மீனராசி அன்பர்களை மிகவும் எளிமையாக வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இதனால இந்த பிளாக் மேஜிக் அப்படின்ற மாதிரியான பிளாக் மேஜிக்னா என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செய்வினை, யாராவது ஒரு திருஷ்டி தோஷம் இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இவர்களால் சில செயல்களை செய்ய முடியாத ஒரு முடக்க நிலையில இருந்துருவாங்க. அதுல இருந்தெல்லாம் வெளியில வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் இந்த மீன ராசி என்பர்கள் தன்னுடைய சொந்த தொழிலில் அதிகப்படியாக கவனம் செலுத்துவதற்கும் அந்த தொழில் மூலமாக அதிகப்படியான வளர்ச்சிகளையும் முதலீடுகளையும் பெறுவதற்குண்டான ஒரு தருணம். எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட தொழில்கள்லாம் நல்ல வளர்ச்சி மிகுந்த ஒரு பாதையை அனுபவிப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான பதில்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.